நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் ஐயர்மலைங்கிற ஊரில் நம்ம ஆடெல்லாம் இருக்குது, மேய்ஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22/11/2024 வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக வந்த ஆடுங்க. இன்றைக்கி மத்தியானம் தான் வந்துச்சு. பழைய ஆடுங்கள்லாம் கொடுத்தாச்சு, 55 ஆடு. இது எல்லாமே புது ஆடுங்க. விலையெல்லாம் வந்து ரொம்ப சூடு. நம்ம போன மாதம் 18ஆந்தேதி ஆடை கொடுத்துட்டோம். மொத்தமாக 55 ஆடு 10,300 கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ வந்து ஆடுங்கள்லாம் பயங்கர சூடு. ஆடே வாங்க முடியல. ஒரு மாதமாக ஆடு வாங்கவே முடியல. விலைவாசி ரொம்ப டாப்பு. கரூர் மாவட்டத்தில் ரொம்ப டாப்பு. சொல்லுன்னு விற்கிது. விலை வாங்க முடியல. ஒரு மாதமாக அலைஞ்சிட்டு விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைச்சனை முக்காசனை இந்த மாதிரி ஆடுங்க. நம்மளது பழசில் ஒரு 5 உருப்படி இருக்குது. கடா 3, 2 பெட்டையாடு கிடக்குது. அதுபோக ஒரு 21 ஆடு வாங்கினோம். எல்லாமே அரசனை முக்காசனை அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு மாதத்தில் குட்டி போடுறது இருக்குது, ஒரு 2 மாதம் கழிச்சு குட்டி போடுற மாதிரி இருக்குது. 1.5 மாதம் 2 மாதம் எல்லாமே தை மாதம் தான் குட்டி போடணும் வைங்களேன். ஒரு மாதம் ஒரு 5 ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 11,500 ஒரு ஆட்டோட விலை. இதுவே பார்த்திங்கன்னா செலவோட 21 ஆடு வந்து 3,40,000 2,40,000 வருது 21 ஆட்டுக்கு. நம்ம கொடுத்தது வந்து 55 ஆடு 10,300 தான் கொடுத்தோம். நம்மள வந்து 5 லட்சம் தான் கொடுத்தோம். ஆனால் இப்போ விலை ரொம்ப சூடு. பயங்கரமான சூடு. ஆடு விலை எடுத்தாலே 12, 12.5, 13, 14, 15 விற்கிது. யாரும் ஆட்டுக்கிட்ட நெருங்க முடியல. அந்தளவுக்கு விலை சூடு அதிகமாக இருக்குது. குட்டி ஆடெலாம் 14, 15. மீடியமாக இருந்தால் 13, 13.5, 12.5 கம்மி ஆடு வாங்க முடியாதுங்க. லோ கிளாஸ் ஆடே 10 ரூபாய்க்கு பாலாடே விற்கிதுங்கிறாங்க. 11 ரூபா 10 ரூபா. இதுவே அரைச்சனை தான் 11.5 விற்கிது. இன்னும் குட்டி போட 2 மாதம் ஆகும். இதுவே விலைவாசிலாம் ரொம்ப டாப்பாக இருக்குது. இப்போதைக்கு வாங்க முடியாது. 2-3 மாதத்துக்கு ஆடே வாங்க முடியாது, அந்தளவுக்கு விற்கிது. ஆட்டுக்கும் விலைக்கும் பொறுமானம் கிடையாது. ஆட்டுக்கு மேலே 2,000, நம்ம மதிக்கிறதுக்கு மேலே 2,000 வந்து அதிகமாக இருக்குது. ஆட்டோட விலைவாசி ரொம்ப கடுமையாக இருக்குது. கரூர் மாவட்டம் ரொம்ப விலை சூடாக இருக்குது. சந்தைங்களில் வர அதை விட மோசமாக இருக்குது. ரொம்ப சூடு. சந்தைக்கெல்லாம் போனால் வாடலே வாங்க முடியாது. வாடலே 10,000 சொல்கிறாங்க அரசனியை. குட்டியாடு 4 ஆடு 5 ஆடு குட்டியாடை போட்டு 13, 14 விற்கிறாங்க. அதையும் தான் வியாபாரி வாங்குறாங்க. ஒருத்த கூட விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. ஆடு கிடைக்கல, ரொம்ப ரேராக இருக்குது. ஆடு வாங்க முடியல, கொடுக்க முடியல. ரொம்ப அதிக விலைவாசி போயிட்டுருக்கு. நாங்களே ஒரு மாதமாக பொறுத்து பார்த்துட்டு முடியாமல் சரி எதையாவது வாங்குமேனு வாங்கினோம். ரொம்ப காசு அதிகம். ரொம்ப அதிகமாக இருக்குது விலை. வாங்க முடியல. இப்போ இதுவே 2 மாதம் மாச்சா தான் நமக்கு அந்த ரேட்டுக்கே வரும். ஆமாம், இப்போதைக்கு முதல்ல எடுக்க முடியாது. விலை ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஆமாம், போன தடவை ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் ஆடு அளவுக்கு தெளிவு இல்லைன்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நமக்கெல்லாம் காலையில் வந்தால் நைட்டு வரலையும் சாயந்தரம் வரலையும் ஆடு மேய்க்கிறது தான் வேலை. வேறு வேலையே கிடையாது. இந்த ஆட்டை பராமரிப்பு பண்ணுறதே எங்களுக்கு வேலை. சால்ட்டாக சொல்கிறாரு ஆடு தெளிவு இல்லைன்னு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காலையில் வந்தால் 9 மணிக்கு சாயந்தரம் 6 மணி வரலையும் இந்த ஆடு மேய்க்கிறது தான் வேலை. தொட்டியில் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு போடுறோம், தவிடு போடுறோம், சாப்பாடு வடித்து ஆக்கி போடுறோம். அதுபோக கழனி தண்ணி நீராக எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஊற்றுறோம், உப்பு போடுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு போடுவோம். இவ்வளவும் போட்டு தான் அதை பராமரிப்பு பண்ணி பேணி காத்து வர்றோம். அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து ஹைடெக் மருந்து, லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு இவ்வளவும் போடுறோம். இவ்வளவுக்கெல்லாம் செலவு பண்ணி பராமரிப்பு பண்ணுறோம். சால்ட்டாக பார்த்துட்டு பத்தலைன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வித்தியாசங்கள் மாறுபடலாம். ஆனால் கரூர் மாவட்டத்தை பொறுத்தா நான் சொல்ல முடியும் விலை எப்படி இருக்குது, எப்படி விற்கிதுன்னு. 11,000 விற்கிறத போய் நான் 13,000 விற்கிறேன்னு சொன்னால் யாராவது வாங்குவாங்களா? ஒருத்தவங்க விற்கிறான்னு சொன்னால் அந்த ஏரியாவில் எப்படி விற்கிதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஏரியாக்காரங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள் வாங்க, இங்கே வந்து பாருங்கள், எப்படி விற்கிதுன்னு சொல்லுங்கன்னு நாங்களே கேட்போம். எங்கேயாவது மூலையிலேருந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு கமெண்டை போட்டு போகிறீங்க, மனசு கஷ்டமாக. ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். பொழப்பு அப்படின்னு ரொம்ப உயிரை கொடுத்து போராடிட்டுருக்கோம். அதில் குறை சொன்னால் கஷ்டம். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நம்மளுடைய உண்மையான ஒப்பீனியனை தான் போடுறோம். நம்ம என்ன பொய் சொல்லி சும்மா போட்டு அதில் நமக்கு லைக் ஷேருக்காக பண்ணுறதில்ல.
நம்மளுடைய இதில் ஆடு தொழில் ரொம்ப இஷ்டப்படுறதுனால இதை போடுறோம். வேறெல்லாம் ஒன்றும் ஏதோ எந்த காரணமும் கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். இதை நம்பி தான் வாழ்கிறோம். இதுதான் எங்களுக்கு சோறு போடுறது. அதில் போய் சொல்லி எங்களுக்கு ஒரு பைசா கிடைக்க போகல. நாங்கள் விற்கலாம் வாங்கலை. வாங்கினதை சொல்கிறேன், வளர்க்குறத சொல்கிறேன், விற்றதை சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட நாங்கள் எதை எதிர்பார்த்து இதை போடுறதில்ல, இந்த வீடியோ போடுறதில்ல. பாருங்கள், இது தான் காலையிலேருந்து மேய்ச்சிட்ருக்கேன். இந்த இறங்குச்சு 11,500 ஒரு ஆடோட விலை. தர கூலி 2000, வண்டி வாடகை 2000 கொடுத்துருக்கோம். அலைஞ்சிருக்கோம். 1000 ரூபா பெட்ரோல் போட்டு அலைஞ்சு நாங்களும் ஒரு 15 நாளாக வழியே அலைஞ்சு பார்த்தோம். யார்ட்டையும் வாங்க முடியல. கடைசியில் வியாபாரிகிட்ட தான் போய் வாங்கினோம். சேதாப்பி தாண்டி அங்கிட்டு லந்தக்கோட்டைங்கிற ஊரில் போய் வாங்கினோம் ஒரு வியாபாரிகிட்ட. ஆனால் விலைவாசிலாம் ரொம்ப டாப்பாக இருக்குது. இதே அதுக்கே கொடுக்கல 11,500. நாங்கள் ரொம்ப பேசி 1/2 மணி நேரம் பேசி போராடி தான் வாங்கினோம். விலைவாசியே ரொம்ப டாப்பாக இருக்குங்க. வாங்க முடியல. கரூர் மாவட்டத்தில் வாங்க முடியாது. ரொம்ப டாப்பு. வாங்குறாங்க, அதையும் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் 12, 12, 13, 14, 15 வரையும் விற்கிதுங்க. 15 குறையில. கெடாலாம் பார்த்தா 20, கம்மியில் 15, 20 அந்த கண்டிஷன் போகுது. ஆடு வளர்ப்பாடு ரொம்ப டாப்பாக போகுது. பாருங்கள், ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பெருவெட்டு கிடையாது, மீடியமான சைஸ் தான். ஆமாம், நாங்கள் வச்சுருந்த ஆடே பெரிய ஆடு. அந்த ஆடெல்லாம் சைஸ் இல்லை. இது மீடியமான ஆடு தான். இந்த மீடியமான ஆட்டுக்கு இந்த ரேட்டு. பெரிய ஆட்டுக்குலாம் ரேட்டு 13 ரூபா சொல்கிறாங்க. இந்த பெரிய ஆடெல்லாம் 13 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் குட்டி போடலை, சனி ஆடு தான். 13 ரூபா சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கஷ்டப்படுத்த வேண்டாம். உண்மையான நிலவரத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். வேறு யாரையும் ஏமாற்ற நோக்கம் இல்லை. நன்றி நண்பர்களே. பாருங்கள், இதை வந்து சொல்லுங்கள்.